ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னா இந்த இடத்த பற்றி தான். இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. உள்ளே வாங்க, வரலாற்றுக்கே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். என்னடா வரலாறுன்ட்டு ஏதோ மண்ணை காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? வரலாறு என்றைக்குமே இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே தாங்க புதஞ்சிருக்கும். அதை நாம தான் தோண்டி எடுக்கணும். வரலாறு அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் வெறும் பொட்டல் காடாக இருக்குது. இங்கே என்னடா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது வந்து ஒரு தொல்லியல் மேடு. அதாவது முன்னொரு காலத்தில் நம் முன்னோர்கள் நடத்திய ஒரு இரும்பு தொழிற்சாலை இருந்ததுக்கான சான்றுகள் தான் இந்த இடத்துல இருக்க இந்த பிளாக் கலரில் இருக்க அந்த ஸ்டோன்லாம். அதாவது அது முழுமையாக ஒரு இரும்புன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் வந்து அதை வெறும் கல்லுன்னு ஒதுக்கி தள்ளிட முடியாது. ஏன்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா இந்த ஒரு சுற்றி ஒரு இந்த ரேடியஸ்குள்ளே இருக்க அந்த பிளேஸில் மட்டும்தான் இந்த மாதிரி வித்தியாசமான இந்த பொருட்கள்லாம் கிடைக்குது. அதாவது இப்போ மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா வெறும் மண்ணும் கல்லும் தான் இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி பொருள் தான் கிடைக்கும். இது என்னென்னா முன்னாடி காலத்தில் இப்போ இரும்பு பட்டறையெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இந்த இடத்துல ஒரு இரும்பு தொழிற்சாலை செயல்பட்டு வந்தது. அந்த இரும்பு தொழிற்சாலையில் இரும்பை உருக்கும் போது உண்டான இரும்பு கழிவுகள் தான் இந்த மாதிரியான பொருட்கள். காலப்போக்கில் மண்ணோடு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பரிமாணத்துக்கு வந்துருச்சு. இது இப்போது இந்த இடத்துல இரும்பு தொழிற்சாலை வந்ததுக்கு இது வெறும் பார்க்க கல்லாக நினைக்கலாம். இரும்பு தொழிற்சாலை இருந்ததுக்கான இன்னும் சில சான்றுகளும் இங்கே கிடைக்கிது. அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே கீழே ஃபுல்லாக பாருங்கள், சில மண்பாண்ட பொருட்களும் கிடைக்கும். இப்போ இது தெளிவாக தெரியுமான்னு எனக்கு தெரியல. இந்த பொருளை பாருங்கள், இது வந்து அதை நீங்கள் ஈஸியாக கல்லுன்னு கூட சொல்லிடலாம். இதை பாருங்கள், இது வந்து கல் கிடையாது, மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுமான பொருள். செம்மண்ணில் செஞ்சுருக்காங்க. செங்கல் மாதிரி இருக்கா இது. அதாவது இது எதை பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஃபர்னஸ். இப்போது இரும்பு தொழிற்சாலையில் பட்டறையெல்லாம் பார்த்தோன்னா ஏரை உள்ளே செலுத்தி தான் வெப்பத்தை உண்டாக்கி இரும்பை வந்து உருக்கி பொருளாக மாற்றுவாங்க. அது மாதிரி அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த ஃபர்னஸ் ஊதுகுழல் வழியாக காற்றை செலுத்தி வெப்பத்தை உண்டாக்கி இரும்பை உருக்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபர்னஸ் வந்து இந்த இடத்துல கிடக்குது. இப்போ இது நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், அந்த காற்று போகிறதுக்கான துளை அதே மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஃபர்னஸாக இருந்திருக்கும். பட் இன்றைக்கி உடஞ்சி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஊதுகுழல் இங்கே கிடக்குது. அத்தனையும் மண்ணால் செய்யப்பட்டது, கல் கிடையாது. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், காற்று போகிறதுக்கான துளை இருக்கா? அதனால தான் சொல்கிறேன், இது இரும்பு தொழிற்சாலையில் பயன்படுத்தப்பட்ட ஃபர்னஸ். இந்த இடம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருட்கள் கிடைக்குது. இதோ கண்கட்டில் இந்த தூரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ஃபர்னஸ் தான். இந்த வீடியோவில் நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு இது வெறும் கல்லாக தெரியலாம், ஆனால் இது கல் இல்லைங்க, உண்மையிலே இரும்பு தான். அதை நாங்கள் பரிசோதிச்சே பார்த்தோம். வெறும் கருப்பு கல்லை காமிச்சிட்டு இரும்புன்னு சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ உங்கள் கண்மாடியே அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இது வந்து இந்த இடத்துல இருக்க அந்த பொருள். இதை ஏன் இரும்பு கழிவுன்னு சொல்கிறேன்னா இதில் இன்றைக்கும் இரும்பு தன்மை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற மைக்கோட மேக்னெட் பார்த்திங்கன்னா ஒட்டும், தெரியுதா? இதை இந்த கல்லை வச்சு பார்ப்போம், தெரியுதுங்களா? பாருங்கள், அதாவது இது இங்கே இருக்க ஒரு பொருள். இதை கல்லுன்னு நேரடியாக சொல்ல முடியாது, அதே சமயம் ஒரு முழுமையான இரும்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது இரும்பை உருக்கும் போது கிடச்ச இரும்பு கழிவு. இரும்பு கழிவாகவே இருந்தாலும் இதில் கொஞ்சம் இரும்பு தன்மை இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒட்டுது. இப்போது நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். எந்த இடத்துல வச்சு இதில் ஒரு சில இடங்களில் ஒட்டாது, ஏன்னா அங்கே இரும்பு தன்மை குறைவாக இருக்குது. இதே இந்த இடத்துல வச்சு பார்த்திங்கன்னா ஒட்டும். ஒட்டுதா? அந்த காலத்தில் இரும்பை உருக்கி பொருள் செய்யும் போது அதில் கிடைச்ச கழிவு பொருள், அதாவது இரும்பை உருக்கும் போது உண்டான கழிவு பொருள் இதுன்னு சொல்கிறாங்க. இதை முழுமையாக ஒரு கல்லுன்னு சொல்ல முடியாது, முழுமையாக இரும்புன்னு சொல்ல முடியாது. இதில் இன்னும் இரும்பு தன்மை இருக்கிறதுனால தான் இது காந்தத்தை இருக்குது. இந்த இடம் முழுக்க இந்த மாதிரி பொருட்கள் நிறைஞ்சு கிடக்கிறது தான் மற்ற இடத்துக்கும் இந்த இடத்துக்குமான வித்தியாசத்தை நமக்கு எடுத்து காட்டுது. தெரியுதா? இது எதுவும் கம்மு போடலை, ஒன்றும் போடலை, வெறும் மேக்னெட்டு இந்த பொருளை ஒட்டுது. இப்போ நம்புறீங்களா இது இரும்புன்னு? இதை நம்ம கல்லுன்னு சொல்ல முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கல்லை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏதோ ஒரு வகையான ஒரு படிமம். இது இரும்பை உருக்கும் போது கிடச்சதா இல்லை அந்த தொழிற்சாலை இருக்க கழிவான்னு தெரியல. ஆனால் அதே சமயம் இது இரும்பாகவும் கன்சிடர் பண்ண முடியல, ஏன்னா இது ஒட்ட மாட்டேங்குது. பட் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது. இங்கே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சுற்றினீங்கனாலே நிறைய வித்தியாசமான பொருளை பார்க்கலாம். இங்கே இருக்க இரும்பு கழிவை பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாகவும் இருந்துச்சு. இந்த இடத்த சுற்றி வரும்போது இரும்பு உருக்க ஆலையில் இரும்பு உருக்க பயன்படுத்தின அந்த உலைகளை நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. அது மண்ணுக்குள்ளே புதஞ்சு போய் கிடந்துச்சு. இது ஆய்வாளர்கள் பதிவு செய்யும் போது இதை உலைகள்னு பதிவு செஞ்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. இதோ இங்கே பாருங்கள், அதாவது இங்கே ஒரு இரும்பை உருக்கிறதுக்கான உலைகளை இருந்ததுக்கும் சொல்கிறல, அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். தோண்டும் போது மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்துச்சு. தோண்டும் போது தெரியுதா, இது ஒரு உலைகளெல்லாம் இருந்திருக்கு. அதாவது அடுப்பு இருந்ததுக்கான வட்டமான இது இருக்கா, இங்கே பாருங்கள் ஃபர்னஸ் இருக்குது உள்ள.
இந்த ஃபர்னஸ் வந்து இதுக்குள்ளே பயன்படுத்தியிருக்கலாம், ஆனால் இங்கே தான் கிடச்சது இல்லை. இதை தோண்டும் போது இது ஒரு உலைகாலம் கிடைக்கலாம் நமக்கு. மேற்பகுதியில் தோண்டும் போதே நமக்கு ஒரு வட்டமான ஒரு அடுப்பு இருந்ததுக்கான தடயங்கள் நமக்கு தெரியுது. இங்கே பாருங்கள், நான் முன்னாடி காமிச்ச பொருள்லாம் உங்களுக்கு வெறும் இதாக தெரிஞ்சிருக்கலாம். இங்கே இருக்க பொருளை பாருங்கள், இது வந்து மண்பாண்டம். என்ன பொருள் எனக்கு தெரியல, ஆனால் ஒரு தொலை மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பானை மாதிரி இருக்குது. பானையா இல்லை அந்த அடுப்புக்கான ஒரு பொருள், அடுப்போட ஒரு பகுதியான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த காற்றை உட்செலுத்துறதுக்கான பகுதியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இது என்னங்கிறத ஆய்வாளர்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டியதாக இருக்கும். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவண்ணாமலையை ஒட்டி இருக்க வனப்பகுதிக்குள்ளே தான் இந்த இடம் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த இடத்த வந்து ஒரு 2022 சமயத்தில் சில தொல்லியல் ஆர்வலர்கள் வந்து கண்டுபிடிச்சு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு இரும்பு தொழிற்சாலை இருந்ததுக்கான, இரும்பு உருக்காலை இருந்ததுக்கான சான்றுகள்லாம் வெளிப்படையாக இந்த தொல்லியல் மேட்டில் இருக்குது அப்படிங்கிறத செய்தியை வெளிக்கொண்டு வந்தாங்க. ஆனால் 2022 வந்த அந்த செய்தி வெறும் ஒரு சாதாரண செய்தியாக கடந்து போயிடுச்சு. தமிழக வரலாற்றில் இரும்புக்குன்னே ஒரு தனி செக்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதாவது கற்காலம், இரும்பு காலம், அப்படி வரிசைப்படுத்தி போகும்போது அதில் இரும்புக்குன்னே ஒரு காலத்தை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இரும்பு காலத்தில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்புகளே ரொம்ப பழமையானது எதுனா, போன வருஷம் அப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து சிவகலை மற்றும் ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச இரும்பு பொருட்கள் வந்து 5000 ஆண்டுகளுக்கு மேலே அதோட கார்பன் டேட்டிங்கில் காட்டுதுன்னு ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பித்தார். இதுவரைக்கும் உலக அளவில் இருக்கிற இரும்புகளே மிகவும் தொன்மையானது அப்படிங்கிற ஒரு பெருமையான விஷயத்தை வெளிப்படுத்தினாங்க. இப்படி தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கும் இரும்புக்குமான அந்த பயன்பாடு வந்து தொன்மையாக இருக்கக்கூடிய சமயத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற ஒரு ஊரில் எங்கோ இருக்க ஒரு குக்கிராமத்தில் இருக்க வனப்பகுதிக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு இரும்பு தொழிற்சாலை இருந்ததுக்கான சான்றுகள் வந்து கேட்பாரற்று யாருக்குமே தெரியாமல் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வித்தியாசமாக இருக்குது. உருக்கும் போது கிடைச்ச ஒரு கழிவுப் பொருள் இது. இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் செலவு பண்ணி இந்த இடத்த ஒரு ரவுண்டு சுற்றி வந்தாலே இங்கே இந்த மாதிரி வித்தியாசமான பொருட்கள் இருக்கதா பார்க்கலாம். இந்த இடம் மட்டும் இல்லை, ஏன் இங்கே ஒரு மிகப்பெரிய இரும்பு தொழிற்சாலை இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஆய்வாளர்கள் வந்து கணிக்கிறாங்கன்னா, இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவண்ணாமலை வனப்பகுதியில் நிறைய இடங்கள் இந்த மாதிரி இரும்பு கழிவுகளும் முதுமக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகளும் கிடைக்கிது. அதாவது முதுமக்களை புதைச்ச அந்த முதுமக்கள் தாழிகளுடைய பகுதிகள்லாம் இங்கே கிடைக்கிது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஏரியா ஒரு மிகப்பெரிய ஒரு தொல்லியல் மேடாக இருக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு இந்த இடத்துல வந்து ஒரு முழுமையான ஆய்வு நடத்தலை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது. இந்த வீடியோ வழியாக நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இன்னும் வருஷம் போக போக இந்த இடத்துல இருக்க இந்த சான்றுகள்லாம் தான் அழிஞ்சு போயிடும். ஸோ இதை ஒரு ஆய்வு செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கிறோம்.